ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய கசினோட வெட்டிங் இதுதான் பார்க்க போகிறீங்க. அதோட சேர்த்து ரிசப்ஷன், அப்புறம் என்கேஜ்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கேன். முக்கியமாக கடைசியாக ஒரு டான்ஸ் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்க போது, வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அர்ஜுனும் ரித்வாவும் செம்ம விளையாட்டு மண்டபத்தில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்துட்டு தட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு, பொண்ணு பேர் நந்தினி, மாப்பிள்ளை பேர் அருள்வேல் காந்தி. இவ தான் பொண்ணுடைய அக்கா. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பாப்பா தான் முன்னாடி காமிச்சிருப்பேன், சத்வின்னு சொல்லிட்டு. இப்போ காமிக்கிறேன். இவ அக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு செம்ம குரூப். நல்ல ஸ்கூல் மெமரிஸை விட இவங்க கூட இருந்த மெமரிஸ் தான் ரொம்ப அதிகம். செம்ம விளையாட்டு அந்த மாதிரி. இவங்களும் இவங்க 2 பேரும் எங்களுடைய கசின் தான். ரித்வா பாருங்கள், பின்னாடி காமெடியாக பேக் தூக்கிட்டு போகிறோம். அங்கே எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் சின்ன வயசில். அந்த மெமரிஸ் தான் ஜாஸ்தி. இவதான் சத்வி, நான் சொன்னேன்ல, அவங்க பொண்ணு. மாமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அக்கா ஹஸ்பண்ட். இவங்களும் கசின்ஸ் தான். முக்கியமாக அந்த எல்லோ கலர் சாரி, அவங்க தான் டாக்டர். நாங்கள் எல்லோரும் இன்ஜினியர், அவங்க மட்டும் டாக்டர். சூப்பரா இருக்குடி. சூப்பரா இருக்கு. ஒரே நிமிஷம். அப்படி எல்லாத்தையும் எடுப்போம் ரூம்ல. இவங்க 2 பேரும் நந்தினியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ செஷன். அக்கா, மாமா, அர்ஜுன், அடுத்தது நாங்கள். ரித்வா அது பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் இது. நான் மேரேஜோடு சேர்த்து போடலான்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு மதியம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். மதியம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மாதிரி பிளான். இப்போ கிளம்பியாச்சு. அம்மா, அக்கா, அர்ஜுன், ரித்வா, மாமா, அப்பா, நான். பார்த்திங்கன்னா மண்டபம் வந்துட்டோம். வேலை நடந்துகிட்டே இருக்குது. எங்கள் ஊர்லேயே தான் நாமக்கல் பக்கத்தில் ராசிபுரம்னு. இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு ஈவினிங் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் ரூம், மண்டபத்துக்கு பக்கத்துலேயே. நாங்கள் மட்டும்தான், அப்பா அம்மா வந்துட்டு போயிட்டு ஈவினிங் வர போகிறாங்க. இப்போ வந்து பசங்களை தூங்க வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரித்வா வந்து நல்லா தூங்கிட்டான். அர்ஜுன் வந்துட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக, அதனால் தூங்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க, பசங்களும் சீக்கிரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள வச்சுட்டே அப்படியே கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். நான் எல்லாம் சாரி கட்டியாச்சு. அர்ஜுன் வந்து சூப்பராக ஒரு கோட், ரித்வாக்கு வந்து ஒரு ஷர்ட். அவன் வந்து அக்கா பையன், அவன் பேர் கார்த்திக். நான் வந்து ப்ளூ கலர் சாரி, இதுதான் என்னுடைய சாரி. அக்கா வந்துட்டு பிங்க் கலர் சாரி காமிக்கிறாருங்க. சரி, ஓகே. சரி, விட்டுட்டேன். மெதுவா போகணும் அஜு. ரித்வா பார்த்திங்கன்னா அப்படியே விளாண்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு தொலைஞ்சு போயிட்டான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் செம்ம டென்ஷன். போக 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 ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வராத மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைய. வெளியே ரோடு கிட்ட வரைக்கும் கொஞ்சம் போயிட்டான் போல், என்ட்ரன்ஸ் கிட்ட. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வந்து தான் அந்த ப்ளே ஏரியா ஒன்று வெளியில் இருந்திருக்கும் போல், அதில் விட்டாங்க. அப்புறமா தான் ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப அந்த 10 நிமிஷம் ரித்வா அப்பா வந்துட்டார். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், மேட்சிங்காக இருக்க மாதிரி. நானும் ப்ளூ கலர், நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி ப்ளூ கலர். இவங்க தான் என்னுடைய மாமியார். இவங்க 2 பேரும் இப்போ தான் வந்தாங்க. பொண்ணு வந்தாச்சு. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொண்ணு பார்த்திங்கன்னா இன்ஜினியர், பையன் வந்துட்டு டாக்டர். 2 பேரும் சூப்பர் மேட்ச். பார்த்திங்கன்னா அப்பா மாலை போடுறாங்க. இப்போ ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ செஷன் ஓட்டிகிட்ருக்கு. நாங்கள் ப்ளூ கலர், அக்கா ஃபேமிலி பிங்க் கலர். இங்கே ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே எடுக்கிறதுக்காகவே தனியாக வளைச்சி எடுத்துகிட்ருக்கோம். அர்ஜுன், நாங்கள் எல்லாருமே. இப்போ ரிசப்ஷன் இப்படி தான் போச்சு. இப்போ வீட்டுக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கல்யாணத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அவங்க 2 பேரும் க்ரீன் கலர் வேஷ்டி சட்டை, நான் கோல்டன் கலர் சாரி. என்னோடய இதில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி காமிச்சேன் என்னோடய ரிசப்ஷன் சாரின்னு. ரிசப்ஷன் கழித்து இன்றைக்கி தான் நான் அதை கட்டுறேன். இதுதான் என்னுடைய சாரி. போயிட்டே இருக்கோம் மண்டபத்துக்கு. கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. கல்யாண டைமில் ரொம்ப வீடியோஸ் எடுக்க முடியல, ஸ்டேஜில் இருந்ததுனால. அப்புறம் கேக் கட்டிங் பண்ணாங்க, எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. மேடம் தான் நான் காமிக்கிறேன். சொல்லணுமா? நான் சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்தோம். ஷேர் பண்ணுங்க. ஏய் அம்மு, என்ன பண்ற?
அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து சென்னையில் இன்னொரு ரிசப்ஷன் வச்சாங்க. அப்போ நடந்தது தான் இந்த டான்ஸ் இதெல்லாம். அதுக்கு வந்து என்னால் போக முடியல. அக்கா தான் அங்கே போயிருந்தா. ப்ளூ கலர் ட்ரெஸ் அவள் தான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நடந்துச்சு. வீடியோஸ்லாம் பார்த்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ரவுடி பேபி சாங்க்கு அர்ஜுனும் சத்வி பாப்பாவும் ஆடினாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ க்யூட்டாக ஆடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா டான்ஸ் அப்புறம் வந்துட்டு கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நான் போடல. ஏன்னா போட்டால் ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து வரியா சாங்குக்கு எல்லோரும் கடைசியாக முடிக்கிற பாடினாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னுடைய கசினோட என்கேஜ்மெண்ட் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் வ்ளாகு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.